இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த வார்த்தை கர்த்தர் மார்த்தாளோடு சொன்ன ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து நேசித்த ஒரு குடும்பம் மார்த்தாள் மரியாள் குடும்பம். அவர் அந்த வழியாக போகும் பொழுதெல்லாம் அவர்கள் வீட்டிற்கு போனார் என்று சொல்லி நாம் அறிகிறோம். கர்த்தர் அந்த குடும்பத்தை நேசித்தார். ஒரு நாள் அவர் மார்த்தாள் மரியாள் வீட்டிலே போய் இருக்கும் பொழுது கர்த்தர் அதிகமாக அவர்களோடு உபதேசித்து கொண்டே இருந்தார். மரியாள் ஆண்டுடைய பாதத்திலே உட்கார்ந்து அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தார். மார்த்தாளுக்கு கோபம். நான் வேலை செய்கிறேன், பல வேலைகளை செய்து நான் கஷ்டப்படுகிறேன், இவள் பாட்டிற்கு போய் உட்கார்ந்து வேலை செய்யாமல் இருக்கிறாளே என்று சொல்லி கர்த்தரிடத்திலேயே அந்த பிரச்சனையை கொண்டு வந்தாள். ஆண்டவரே, நான் தனியாக வேலை செய்கிறேன், என் சகோதரி இப்படி உட்கார்ந்து இருப்பதை பார்த்து உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டதும் ஆண்டவர் சொன்னார், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறது வேலையும் கர்த்தரை தொழுது கொள்வதும் கர்த்தரை தேடுவதும், வேலையும் ஜெப வாழ்க்கையும் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த மார்த்தாள் கர்த்தருக்காக தான் ஒரு வேளை அவள் வேலை செய்திருப்பாள். ஆண்டவருக்கு நன்றாக சாப்பிட கொடுக்க வேண்டும், வீட்டை எல்லாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்காக தான் ஒரு வேளை அவள் செய்திருக்கலாம். அவள் என்ன வேலை எதற்காக செய்தாள் என்று வேதத்திலே சொல்லப்படவில்லை. ஆண்டவருக்காகவே தான் அவள் செய்திருப்பாள். ஆனால் இந்த மரியாளுக்கு அந்த வேலைகளை விட எல்லாம் முக்கியம், ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும், அவர் சொல்வதை கேட்க வேண்டும் என்று சொல்லி. இந்த ரெண்டிலே எது பெரியது என்று கேட்ட பொழுது கர்த்தர் சொன்னது, பணிவிடையை விட அதிக முக்கியம் என்னுடைய வார்த்தைகளை கேட்பது தான் என்று சொல்லி. இதை கேட்கிற நீங்கள் ஒருவேளை கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆண்டவருக்காகவே வாழ்கிற வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணித்து ஆண்டவருக்காகவே வாழ்கிறவர்களாகவும் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவருக்காகத்தானே நான் ஓடுகிறேன், ஜெபிக்கத்தானே நான் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். என்னுடைய ஆலயத்தின் நிமித்தம் தானே இந்த பணிகளை எல்லாம் நான் செய்கிறேன் என்று நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு என்று செய்கிற எல்லா ஊழியத்தையும் விட அதிக முக்கியமானது கர்த்தருடைய பாதத்திலே நீங்கள் அமர்ந்திருப்பது. உங்கள் வேலை கர்த்தருடைய பாதத்திலே நீங்கள் அமர்ந்திருப்பதை தடுப்பதாக இருக்கக்கூடாது. வேலையும் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருப்பதும், இதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே போய் இருந்து ஜெபிக்க உங்களுக்கு அதிக நேரம் இருக்க வேண்டும். உங்களுக்கு கிடைக்கிற நேரத்திலே கர்த்தருடைய பாதத்திலே நீங்கள் தனித்திருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் ஆண்டவரோடு தனித்திருப்பது தான். ஆண்டவர் அதை அதிகம் விரும்புகிறார். நீங்கள் அவரோடு உறவாடுகிறதை அவர் விரும்புகிறார். நீங்கள் ஆண்டவருக்காக தனியாக ஒவ்வொரு முறை போகும் பொழுதும் கர்த்தர் அவளோடு வந்து உங்களோடு இடைப்படுகிறார். அவரோடு உங்களுக்கு ஒரு நெருக்கமான உறவு ஏற்படுகிறது. ஒருவரை நாம் அதிகமாக அறிய வேண்டும். ஒருவரோடு நமக்கு ஒரு நெருக்கமான உறவு உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? அவர்களோடு அதிக நேரம் செலவழிப்போம். பழைய காலங்களிலே அவர்களுடைய வீட்டிற்கு அடிக்கடி போவோம், அவர்களை பார்த்து பேச நாம் ஆசைப்படுவோம். இந்த நாட்களிலே நமக்கு அலைபேசிகள் இருப்பதனால் அதிலே அவர்களோடு அதிக நேரம் செலவழிக்கிறோம். அதிகமாக நாம் அவர்களை அறிய முடிகிறது, அவர்கள் நம்மை அறிய முடிகிறது. நமக்குள்ளால் உள்ள அந்த அன்பின் பிணைப்பு அதிகமாகிறது. கர்த்தரோடும் நமக்கு ஒரு நெருக்கமான உறவு வேண்டுமானால் அவரோடு தனித்து நாம் நேரம் செலவழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வார், நான் உங்களை அறிவேன் என்று சொல்லி. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனும் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் ஒரு நாளிலே அந்த கதவை அடைக்கும் பொழுது, பரலோகத்துக்கான கதவை அடைக்கும் பொழுது
உங்களை நான் அறியேன் என்று அவர் நம்மை சொல்லாத படிக்கு நம்மை நாம் பாதுகாக்க வேண்டுமானால் அவரோடு தனித்த ஒரு உறவு நமக்கு இருக்க வேண்டும். என்னுடைய வாலிப நாட்கள் சரீரத்திலே பலனும் புஷ்டியும் இருந்த அந்த நாட்களிலெல்லாம் நான் ஓடி ஓடி உழைத்தேன் என்பது உங்கள் சாட்சியாக இருப்பதை விட, அதிக வேலைப்பளு இருந்தாலும் அது நடுவிலே நான் கர்த்தரை தேடுவதிலே உண்மையாக இருந்தேன், நான் ஜெபிப்பதிலே உண்மையாக இருந்தேன் என்பது உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக இருக்க வேண்டும். இதை கேட்கிற நீங்கள் ஆலோசித்து பாருங்கள். வேலைக்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறீர்கள், வேலையிலே அதிக ஜாக்கிரதையா இருக்கிறீர்கள், இன்னும் அதிக சம்பளம் வேண்டும் என்பதற்காக எத்தனை தடவை ஓவர் டைம் பார்த்தாலும் உங்களுக்கு சலிப்பதில்லை. ஆனால் கர்த்தரோடு அரை மணிக்கூர் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் நியமித்து விட்டு அதில் கொஞ்சம் நேரம் கூட்டி விட்டால் கூட உங்களால் அதை சகிக்க முடியவில்லை. ஆண்டவரோடு நான் தனித்திருப்பேன், ஜெபமே என் வாழ்க்கையின் ஜெயம், ஜெபமே என் வாழ்க்கையின் ஜீவன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களா இந்த நாளிலே? ஆண்டவரே, நான் வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கிறேன், வேலைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் உடைய பாதத்திலே இருப்பதற்கு நான் கொடுப்பதில்லை. ஆண்டவரே, உம்மை நேசிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்கள். நீங்கள் செய்கிற அந்த வேலையெல்லாம் இன்றைக்கு உங்களை ரொம்ப புகழுகிற உங்கள் மேல் அதிகாரி எல்லாம் மாறி போய் விடுவார்கள். கடைசி வரைக்கும் உங்களோடு கூட இருக்க போவது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நித்தியத்திலே உங்களை கொண்டு போக முடிகிற ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த அற்பமான உலக நன்மைகளுக்காகவும் உலகத்தின் பணத்திற்காகவும் மேல் அதிகாரிகளின் பாராட்டிற்காகவும் உங்கள் முழு பிரயாசத்தையும் நீங்கள் பட்டுவிட்டு கர்த்தரோடு கூட உள்ள உறவை நீங்கள் இழந்து போகிறீர்களானால் நீங்கள் பெரிய நஷ்டத்தை சம்பாதிக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். ஒரு நிமிடம் உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கடைசியாக நீங்கள் ஆண்டவரோடு தனியாக செலவழித்தது என்றைக்கு என்று யோசித்து பாருங்கள். கடைசியாக ஆண்டவரோடு நீங்கள் தனியாக செலவழித்த பொழுது எத்தனை நிமிடங்கள் அவரோடு இருந்தீர்கள் என்று யோசித்து பாருங்கள். தனியாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு உறவாடுவது அது இன்பமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவரை தேடி போனீர்களானால் அவர் உங்களை ஒவ்வொரு நாளும் தேடி வருவார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை எந்தைக்கும் கைவிடுவார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்பீர்களா? ஆண்டவரே, எனக்கு ஜெப ஆவியை தாரும், தனித்து உம்மோடு இருக்கிற நேரங்களை தாரும், வேலைக்காக மாத்திரம் நான் வாழாமல் எப்படியாவது வேலையிலே முன்னேற வேண்டும் என்று பிரயாசப்படாமல் உம்மோடு கூட உள்ள வாழ்க்கையிலே உம்மோடு நான் நெருக்கமாக வாழ்வதிலே இன்னும் நான் உம்மை கிட்டி சேர வேண்டும் என்று கேட்டு பாருங்கள். ஆண்டவரே, இந்த நேரத்தை என்னுடைய ஜெப நேரமாக நான் இப்பொழுது ஒதுக்குகிறேன். இந்த நாளிலிருந்து இந்த நேரத்திலே தனியாக உம்மோடு செல்ல விடுவேன். வேலைக்காக நான் அலைந்து திரிய மாட்டேன். ஆண்டவரே, உம்மோடு வாழ்கிற அந்த உறவிலே உம்மோடு உள்ள அந்த ஐக்கியத்திலே நான் ஜாக்கிரதையாக இருப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். ஒரு நேரத்தை இப்பொழுது தீர்மானித்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும், சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போ. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆமென். மகிமை மகிமை